எதனால வருது சார்? ஒபிசிட்டி ஏன் வருது? நான் நார்மலா விளையாடிட்டு இருக்கேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன், கம்மியா தான் சாப்பிட்றேன், கொஞ்சமான அளவு தான் நான் சாப்பிட்றேன், ஆனா எனக்கு ஏன் சார் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு, ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. முதல் ஃபேக்டர் ஜெனட்டிக். அதாவது என்னுடைய அப்பாவோ அம்மாவோ இல்ல கூட பிறந்தவங்களோ இல்ல பரம்பரையே எங்க வீட்டுல எல்லாருமே குண்டாதான் சார் இருப்பாங்க அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் ஃபேக்டர் கண்டிப்பா இன்ஃபுளுசல் பண்ணும். ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்பா குண்டா இருந்தா பையனும் குண்டா இருக்கணும்னு ஏதாவது அவசியமா சார்? அப்படி ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கு, உணவு பழக்கம் எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் இந்த ஜெனட்டிக் ஃபேக்டரை நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நம்ம ஃபேட் இன்டேக் அதிகமா எடுத்துக்கிறதுனாலயோ இல்ல கொலஸ்ட்ரால் இன்டேக் அதிகமா எடுத்துக்கிறதுனால நமக்கு எல்லாம் ஃபேட் எல்லாம் போய் உட்காந்துரும், அதுதான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம நிறைய ஃபேட் இன்டேக் எடுத்துக்கிறது குறைச்சிக்கிறது, எண்ணெய் பலகாரம் போட்டு இல்லாம சாப்பிட்டா நமக்கு வெயிட் குறைஞ்சிரும் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது, அது தப்பான கன்செப்ஷன். கார்போஹைட்ரேட் மீல குறைச்சாலே உணவு பழக்கத்துல ஒரு மாவுச்சத்தோட அளவு குறைச்சா கண்டிப்பா நம்மளுடைய வெயிட் மினிமைஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு நிறைய இப்ப ரீசன்ட் ஸ்டடிஸ் எல்லாமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வேலியோ டயட்னு சொல்லக்கூடியது, கீட்டோஜெனிக் டயட்னு சொல்றோம். இது மாதிரி பல்வேறு விதமான டயட் நமக்கு பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே கார்போஹைட்ரேட் ஃபேட் ஃபோக்கஸ் பண்ணி தான் நமக்கு நடந்து